அத்வைதமும் ஆச்சாரியாலுமே இப்படித்தானே அனாதி காலமாக இருந்து வந்த அத்வைதத்தை தானே ஆச்சாரியால் ஒரு கட்டுக்கோப்பான சாஸ்திரமாக்கி கொடுத்தார். அவரே அதை தோற்றுவிக்கவில்லையே. பூர்வகால புத்தர்களும் ஜீனர்களும். இப்போது ஆச்சாரியால் கிமு 6ஆம் நூற்றாண்டு என்றால் புத்தரும் ஆச்சாரியாலும் சம காலத்தவராகி விடுவார்களே என்ற ஆட்சேபனைக்கு பதிலாக இன்னொரு காரணமும் கிடைக்கிறது. அது என்னவென்றால், புத்த மதத்தை கூட கௌதம புத்தர் என்பவர்தான் தோற்றுவித்தார் என்றால் அது தப்புதான் என்று அந்த மதஸ்தர்களே சொல்கிறார்கள். சுத்தோதனரின் பிள்ளையாகிய கௌதம புத்தர் 24வது புத்திரர்தான். அவருக்கு முந்தி 23 புத்திரர்கள் இருந்தார்கள். அதனால் எங்கள் மதமும் நீங்கள் வேதத்தை சொல்லிக் கொள்கிற மாதிரி அனாதிதான் என்று பௌத்தர்கள் சொல்வார்கள். இதற்கு ஆதரவாக நம்முடைய ராமாயணத்திலும் சான்று இருக்கிறது. பரதன் காட்டுக்கு போய் ராமரை திருப்பி அழைத்துக் கொண்டு வர முயற்சி செய்கிறான் அல்லவா? அவனோடு போனவர்களில் ஜாபாலி மகர்ஷியும் ஒருத்தர். அவர் எதையாவது சொல்லி ராமரை பித்ருவாக்கிய பரிபாலனத்தை விடும்படி பண்ணி அயோத்திக்கு திரும்பும்படி பண்ணவும் என்பதற்காக, அல்லது ராமருடைய வைதிக அபிமானத்தை லோகத்துக்கு வெளிப்படுத்தணும் என்பதற்காக ஒரே அவைதிகமாகவும் நாஸ்திகமாகவும் ஆர்கியூ பண்ணுகிறார். ராமருக்கு மகா கோபம் வருகிறது. அப்போது அவர் ஜாபாலியின் அவைதிக வாதத்தை கண்டிக்கும் போது அதை புத்தரின் கொள்கை என்றும் அப்பட்டமான நாஸ்திகமாகிய சார்வாகம் மாதிரிதான் அதுவும் ஒன்று என்றும் சொல்லி, இப்படிப்பட்ட கொள்கைக்காரர்களின் மூஞ்சியிலேயே முழிக்கப்படாது, திருடனை தண்டிப்பது போல இவர்களையும் தண்டிக்க வேண்டும் என்கிறார். இங்கே புத்தர் என்ற பெயரோடு புத்தருக்கு அந்த மதத்தில் வழங்குகிற இன்னொரு பெயரான ததாகதர் என்பதையும் ராமர் சொல்கிறார். இதனால் அப்போதே பௌத்தமும் இருந்திருப்பது தெரிகிறது. ஆனால் கௌதம புத்தர் சொன்ன நல் ஒழுக்கங்கள், புலனடக்கம், உசந்த தியானம் ஆகிய எதுவும் இல்லாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற கொள்கை போல் இருந்திருக்கிறது என்றும், அதுதான் மாறி மாறி சார்வாகத்திற்கு ரொம்பவும் மாறுபட்ட ரூபத்தில் கௌதம புத்தரால் பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் தெரிகிறது. ஜைனர்களும் தங்களுடைய கொள்கை ரொம்ப புராணதனமானது. தங்களுடைய 24 தீர்த்தங்கரர்களின் கடைசியானவர்தான் இப்போது நாம் அந்த மத ஸ்தாபகராக சொல்லும் ஜீனர் மகாவீரர் என்கிறார்கள். புராணங்களிலேயே ஒரு அவதார புருஷராக சொல்லப்பட்ட ரிஷபர்தான் அவர்களுடைய முதல் தீர்த்தங்கரர். இதை ஒப்புக்கொள்ள யோசிக்கும் ஓரியன்டலிஸ்டுகள் கூட மகாவீரருக்கு முந்தியவராக 23வது தீர்த்தங்கராக சொல்லப்படும் பார்ஷ்வநாதர் கிமு 9ஆம் நூற்றாண்டிலேயே இருந்திருக்கக்கூடும் என்கிறார்கள். பிரம்மசூத்திரத்தில் பௌத்த கண்டனம் வருகிறதே. கிருஷ்ண பரமாத்மா கீதையில் அந்த பிரம்மசூத்திரத்தை பிரம்மசூத்திர பதைச்சைவ ஹேதுமத்பிர் வினிச்சிதை என்கிறார். அதனால் பிரம்மசூத்திரம் கீதை எல்லாமே புத்தருக்கு பிற்பாடுதான் என்று வாதம் செய்கிறவர்கள் இந்த விஷயங்களை கவனிக்க வேண்டும். அவர்கள் சொல்லும் கௌதம புத்தருக்கு முந்தியும் அநேக புத்தர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன பௌத்த மதமும் இருந்திருக்கிறது. ஆகையால் பிரம்மசூத்திரம் பண்ணியே வியாசரும் கீத உபதேசித்த கிருஷ்ணரும் கௌதம புத்தருக்கு பிற்பட்டவர்கள் என்று கொண்டுவிட வேண்டிய அவசியமே இல்லை. இதில் கீதை விஷயமாக இன்னொரு சமாச்சாரம். ஆச்சாரியால் கீதா பாஷ்யத்தில் பிரம்மசூத்திர என்ற வார்த்தையை அந்த பெயர் கொண்டதும் அவரே பிரசித்தமான பாஷ்யம் எழுதியதுமான புஸ்தகம் என்றே அர்த்தம் பண்ணவில்லை. பிராமணகா சூசகானி வாச்சகானி பிரம்மசூத்ராணி என்று, அதாவது பிரம்மத்தை சூசனை செய்யும் வாசகங்களாக உள்ளவை என்றே அர்த்தம் பண்ணியிருக்கிறார். இதில் இருந்து கீதாபதேசத்துக்கு பிறகே வியாசர் கலி ஆரம்பத்தில் சதுர்வேத விபாகம் பண்ணி கொடுத்த போதோ அதற்கும் அப்புறமோதான் பிரம்மசூத்திரம் இயற்றினார் என்று ஊகிக்கலாம். இதை உறுதிப்படுத்துவதாக ஸ்மிருதியாகிய கீதையின் கருத்துக்களையே சில இடங்களில் பிரம்மசூத்திரத்திலும் சொல்லி சமர்யதே, ஸ்மிருதியில் இப்படி சொல்லி இருக்கிறது என்றும் தெளிவாக கீதை அதற்கு முற்பட்ட நூல் என்று தெரிய வைத்திருக்கிறது. சொல்ல வந்த விஷயம், அநேக சித்தாந்தங்கள் இப்போது புஸ்தகங்களை கொண்டு அவற்றுக்கு நாம் நிர்ணயம் செய்கிற காலத்துக்கு ரொம்ப முந்தியே ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்து வந்திருக்கின்றன. இப்படி சௌத்ராதிகம், வைபாசிகம், சூன்யவாதம் ஆகிய பௌத்த சித்தாந்தங்களும் ஆச்சாரியாளின் காலத்திலேயே இருந்து அவற்றை கண்டித்திருக்கலாம். அவருக்கு அப்புறமே அசங்கர், திங்நாகர், நாகார்ஜுனர் முதலியவர்கள் அவற்றுக்கு புத்துயிர் தந்து விஸ்தாரம் செய்திருக்கலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்டும் கவனிக்க வேண்டும்.
இந்த 3 பேரை கிறிஸ்தவ சகாப்தத்தில் இன்னின்ன நூற்றாண்டு என்று அவர்கள் சொல்லியிருப்பதும் காளிதாசன் சமாச்சாரம் மாதிரி நிச்சயமில்லாத அனுமானங்கள்தான். மேகச்சந்தேச காவியத்தில் காளிதாசனே அஷ்டதிக் கஜங்களை ஒதுக்கிவிட்டு அந்த மேகம் மேலே போக வேண்டும் என்று சொல்லும் இடத்தில் திக்கஜம் என்பதை திங் நாக என்று சொல்லியிருப்பதை காட்டி பௌத்தரான திங்நாகரை ஒதுக்க வேண்டும் என்பதை ஸ்லேடையாக கூறியிருக்கிறார் என்று ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. அப்படியானால் நமக்கு காலம் தெரியாத ஆனால் ஆச்சாரியாளுக்கு முந்தியவரான காளிதாசரின் சமகாலத்தவராகவாவது திங்நாகர் இருந்திருக்க வேண்டும். நேபாள ராஜவம்சாவளியின்படி நாகார்ஜுனரின் காலம் கிமு 13ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்துக்கே போய்விடுவதாகவும் தெரிகிறது. இப்படியெல்லாம் இதுதான் என்று நிச்சயமாக சொல்ல முடியாதவர்களின் காலத்தை கொண்டு ஆச்சாரியாள் காலத்தை கணிக்கப் பார்ப்பது கண் தெரியாதவனுக்கு வழிகாட்டியாக இன்னொரு கண் தெரியாதவனை அனுப்பி வைப்பது போலத்தான் இருக்கிறது. மகாயான விஷயம். மகாயானத்தை பத்மபாதர் குறிப்பிட்டிருக்கிறாரே, கிறிஸ்து சகாப்த ஆரம்பத்தில் இருந்திருக்கக்கூடிய கனிஷ்கரின் காலத்தில் தானே பௌத்தம் மகாயானம் ஹீனயானம் என்று உடைந்தது என்று ஒரு பாயிண்ட் பார்த்தோம். இப்படி முழுக்க வேறு வேறாக 2 பிரிவுகள் உறுதிப்பட்டது கனிஷ்கர் காலத்தில்தான் என்றாலும் புத்தர் மகா பரிநிர்வாணம் அடைந்ததை அடுத்து ராஜகிருகத்தில் நடந்த முதலாவது பௌத்த மகாநாட்டிலேயே 2 விதமான அபிப்பிராயக்காரர்கள் மோதிக்கொண்டார்கள் என்றும், அப்புறம் தவிரவாதம், தேராவாதம் என்று பாலி பெயரில் வழங்குவது என்றும், மகா சங்கீதம் என்றும் இந்த 2 பிரிவுகளும் விரிந்து கொண்டே போய்த்தான் முடிவில் முறையே ஹீனயான மகாயானங்களாக ஆயின என்றும் அவர்களுடைய மத புஸ்தகங்களில் தெரிகிறது. முதலில் இருந்து பலகாலம் ஹீனயானம் மகாயானம் என்ற இந்த பெயர்களும் ஓரளவு வழங்கியிருக்கலாம். அப்படியானால் பத்மபாதர் அந்த பெயர் குறிப்பிட்டதில் குரோனோலாஜிக்கல் எரர், காலக்கணிப்பில் தவறுதல் இல்லைதானே? மெகஸ்தனிஸ் சமாச்சாரத்தை நினைவு வைத்துக் கொண்டு ஹிஸ்டரி முழுவதையும் முற்காலத்துக்கு தள்ளினாலோ இந்த கேள்வி எல்லாமே அடிபட்டு போய்விடும். திராவிட சிசு விஷயம். திராவிட சிசு சமாச்சாரத்தை பார்ப்போம். ஆச்சாரியாலே திராவிட சிசுதான், தமிழ் குழந்தைதான் என்று சொன்னேன் அல்லவா? அவரேதான் குழந்தையாயிருந்த போது அம்பாளின் க்ஷீரத்தை பானம் பண்ணி அற்புதமான கவிதாவிலாசம் பெற்றார் என்று மலையாள தேசத்தில் சொல்கிறார்கள். காலடிக்கு ரொம்ப கிட்டேயே மாணிக்க மங்கலம் என்று கிராமம் இருக்கிறது. அங்கே அம்பாளுக்கு காத்யாயினி என்ற பெயரில் கோவில் இருக்கிறது. ஆச்சாரியாளின் அப்பா தினமும் அங்கே போய் பூஜை பண்ணுவாராம். பால் நைவேத்தியம் பண்ணி புத்திரருக்கு கொண்டு வந்து கொடுப்பாராம். அம்பாள் பிரசாதம் என்று சொல்லி கொடுப்பாராம். குழந்தையாயிருந்த ஆச்சாரியாள் அப்பா கொண்டு போகும் பாலை அம்பாளே பானம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நமக்காக பாக்கி வைத்து அனுப்புகிறாள் என்று நினைத்துக் கொண்டிருந்தாராம். ஒரு சமயம் அப்பா வெளியூர் போக நேர்ந்ததால் ஆச்சாரியாளை அங்கே போய் பூஜை பண்ணி அம்மா சாப்பிடு என்று சொல்லி பால் நைவேத்தியம் செய்தாராம். ஒரு பெரிய அனுகிரக லீலை செய்ய வேண்டும் என்று உத்தேசித்திருந்த அம்பாள் பாக்கி வைக்காமல் அந்த பால் முழுவதையும் சூக்ஷ்மமாக ஸ்வீகரித்துக் கொண்டு விட்டாளாம். அப்புறம் குழந்தை சேஷ பிரசாதம் வைக்க காணோமே என்று வருத்தப்பட்டவுடன் தன் க்ஷீரத்தையே அனுகிரகித்தாளாம். இப்படி அங்கே ஐதீகம் இருக்கிறது. சௌந்தர்யலகரியின் பிரசித்தி பாஷ்யங்களான லக்ஷ்மிதரா, சௌபாக்கிய வர்தனி, அருணோமோதினி ஆகிய புஸ்தங்களிலும் திராவிட சிசு என்பதற்கு இப்படித்தான் வியாக்கியானம் செய்திருக்கிறது. லக்ஷ்மிதராவில் திராவிட சிசு என்பதற்கு திராவிட ஜாதியில் அவதாரம் பண்ணிய குழந்தையான இந்த ஸ்தோத்திர கர்த்தா என்று மட்டும் சொல்லி விட்டிருக்கிறது. மற்ற 2 பாஷ்யங்களிலும் விரிவாகவே மேலே சொன்ன கதையை கொடுத்திருக்கிறது. ஆனபடியால் ஞான சம்பந்தருக்கு அப்புறம், அதாவது 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் ஆச்சாரியாள் என்று சொல்வதற்கு இல்லை. சூத துரோகி விஷயம். சூத துரோகி என்று 7ஆம் நூற்றாண்டு பிள்ளைக்கரிக்காரரை சொன்னதற்கு என்ன ஆன்சர்? ஆச்சாரியாள் பக்தி ஸ்தோத்திரமே பண்ணியிருக்க முடியாது என்று சொல்வது கொஞ்சம் கூட சரியில்லைதான். ஆனாலும் ஆச்சாரியாள் பேரில் இப்போது வழங்கும் எல்லா ஸ்தோத்திரங்களுமே அவர் பண்ணியதாகத்தான் இருக்குமா என்று கொஞ்சம் யோசிக்கும்படியாக இருக்கிறது. சௌந்தர்யலகரி, சிவானந்த லகரி, பஜகோவிந்தம், சுப்பிரமணிய புஜங்கம், கனகதாராஸ்துவம் போன்ற எல்லாம் அவர்தான் பண்ணியிருப்பார். ஆனாலும் ஒரு சில ஸ்தோத்திரங்களை பார்க்கும்போது வேறே விதமாக நினைக்கும்படி அகச்சான்று கிடைக்கிறது. உதாரணமாக தேவி அபராத க்ஷமாபன ஸ்தோத்திரம் என்று ஆச்சாரியால் இயற்றியதாக ஒன்று இருக்கிறது. அதில்தான் கெட்ட பிள்ளை பிறப்பது உண்டு, ஆனால் கெட்ட அம்மா என்று ஒருத்தி ஒரு நாளும் இருப்பது இல்லை.
குபுத்ரோ ஜாயேத பச்சிதபி குமாதா ந பவதி என்று வருவது. அதிலே ஸ்பஷ்டமாக 85 வயசுக்கு மேலே ஆகிவிட்ட எனக்கு நீ கிருபை பண்ணாவிட்டால் நான் யாரிடம் அடைக்கலம் புகுவேனம்மா என்று வருகிறது. 32 வயசு இருந்த ஆச்சாரியால் எப்படி சொல்லியிருக்க முடியும்? எந்த சங்கரர் செய்தது? ஆச்சாரியால் ஸ்தாபித்த மடங்களிலெல்லாம் சங்கராச்சாரியார் சங்கராச்சாரியார் என்றே எத்தனையோ சுவாமிகள் வந்தாயிற்று. இவர்களில் தங்கள் சந்நியாச நாமாவிலேயும் சங்கரர் என்று இருப்பவர்களாகவே கிருபாசங்கரர், உஜ்ஜவல சங்கரர், மூக சங்கரர், அபினவ சங்கரர் என்றெல்லாம் இருந்திருக்கிறார்கள். சிருங்கேரியில் வித்யாசங்கரர் என்று விசேஷ மரியாதையோடு ஒரு சுவாமிகளை சொல்கிறார்கள். இவர்களிலும் ஸ்தோத்திரங்கள் செய்தவர்கள் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்கள் ஆதிசங்கரர் செய்ததாகவே நாளாவட்டத்தில் நம்பிக்கை ஏற்பட்டிருக்க கூடியது சகஜமே. சூத துரோகியை சொல்லும் சிவ புஜங்க ஸ்தோத்திரமும் அப்படி ஒன்றாக இருக்கக்கூடும். ஆகையால் இந்த ஒரு ரெஃபரன்ஸை மட்டும் கொண்டு கால நிர்ணயம் செய்வது சரியாக ஆகாது. அனுக்கிரகமே லட்சியம், ஆராய்ச்சி அல்ல. ஆச்சாரிய பீடத்திலே வந்தவர்கள் இயற்றிக் கொடுத்த எத்தனையோ காலமாக ஆச்சாரியால் செய்ததாகவே நினைத்து பாராயணம் பண்ணப்பட்டும் பலனும் தந்து வந்திருக்கின்ற உத்தமமான ஸ்தோத்திரங்களையும் அதே போல பிரகரணங்களையும் அவருடையவை என்றே வைத்துக் கொள்வதும் நியாயம்தான். அவருடைய இன்ஸ்பிரேஷனில் அவரே உள்ளே புகுந்து பண்ணியவைதான் இவை. அதனால் பொதுவாக இப்படி உள்ள நம்பிக்கைகளை குலைக்க வேண்டியது இல்லை. ரொம்பவும் ஆராய்ச்சி என்று இறங்கினால் பக்தி போய்விடுவதில்தான் முடியும். ஆனாலும் சிலர் சில தினுசாக ஆராய்ச்சி பண்ணி அதுதான் சத்தியம் என்று ஸ்தாபிக்க பார்க்கும்போது வேறே அபிப்பிராயங்களும் உண்டு. அவற்றுக்கும் ஆதாரம் உண்டு என்று காட்டாமல் இருக்கக்கூடாது என்றும் தோன்றுகிறது. அப்படித்தான் இன்றைக்கு என்னவோ கால நிர்ணயம் என்று பார்க்க ஆரம்பித்து சொல்லும்போது ஆச்சாரியால் பேரில் இருக்கிற நூல்களை பற்றி சொல்ல நேர்ந்தது. ஆராய்ச்சி பூர்வமாக ஆதி ஆச்சாரியால் செய்தது வேறே, பிற்கால ஆச்சாரியால் செய்தது வேறே என்று வேறுபடுத்தி வைத்துக் கொண்டாலும் அனுபவ பூர்வமாக அவையெல்லாம் ஒரே குரு பிரசாதத்தில் உண்டானவைதான். அதனால் அவர் இவர் என்று ஒன்றும் பேதப்படுத்தாமல் பாராயணம் பண்ணி பலனடைவோம் என்ற பாவம் இருப்பதுதான் நல்லது. காலம் எதுவானால் என்ன, நமக்கு முக்கியம் அனுகிரகம். ரொம்ப பூர்வ காலத்தில் வந்திருந்தால்தான் அனுகிரக மூர்த்தியாக இருக்க முடியும் என்று இல்லை. எத்தனை பூர்வகாலம் ஆனாலும் அப்போதும் ஆச்சாரியாளுக்கு சமகாலத்தவர்களாகவே இருந்தவர்கள்தான் இப்போது நமக்கெல்லாம் கிடைப்பதை விட ஜாஸ்தி அவருடைய அனுகிரகத்தை பெற்றிருக்கிறார்கள். சமீப காலத்தையும் தற்காலத்தையுமே சேர்ந்த மகான்களிடமிருந்தும் நம்மால் அனுகிரகம் பெற முடியவில்லையா? அதனால் கிபி 9ஆம் நூற்றாண்டு என்ன, இன்னும் அப்புறம் ஆச்சாரியால் வந்திருந்தாலும் கூட அதனால் நாம் பெறுகிற அனுகிரகத்துக்கு எந்த ஹானியும் இல்லை.